ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2008 ஒரு மொராக்கோ ஹாரர் ட்ராமாவாக வெளியான கந்தீசா. இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தன்னுடைய கணவனுடைய கழுத்தை தனியாக வெட்டி கொடூரமாக கொலை செஞ்சிட்டா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி மேலே பழி விழுக. ஆனால் இந்த கொலையை நான் பண்ணலை, ஒரு பேய் தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்க சொல்ல, இந்த கேஸை கையில் எடுக்கிற லாயரான படத்துடைய கதாநாயகி அவங்களுக்காக இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதைக்குள்ளேயே இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அந்த கதையை நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற கதையில் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். முதல்ல 1335 கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அழகான சுல்தான் ஒருத்தன் இருந்தான். ஆனால் அவன் ஒரு ஏழை வீட்டு பொண்ணான கந்தீசா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் அந்தளவுக்கு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணு மேலே காதல் வயப்பட்டு கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறான். இவங்களுடைய சந்தோஷமான திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போகுது. ஆனால் நாட்கள் போக போக கல்யாணமாய் பல வருஷம் கழிச்சு பொண்டாடி புளிச்சு போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இதே மாதிரி வேற ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னு திருப்பி அந்த பொண்ணு பின்னாடி போய் அவ பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இது இந்த கந்தீசாவுக்கு பிடிக்கல. தான் கனவை தன்னைத்தானே உண்மையாக காதலிச்சான் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி இதில் அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இவங்க பயங்கரமாக சண்டையும் போடுறாங்க திருப்பி. இதன் காரணமாக எனக்கு பிடிச்சவங்களோட தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கந்தீசா யாரு, அந்த சுல்தானுடைய முதல் மனைவி, இவங்களை ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு சிறையில் போய் அடைச்சிடறான். இவன் அப்பப்போ அந்த சிறைக்கு போக தன்னுடைய முதல் மனைவியை பார்த்து அவகிட்ட ஏதாவது சண்டை போட பிரச்சனை பண்ண அப்படி அப்படின்னு பண்ணிட்டு, ஆனால் அவங்க ஜெயிலுக்குள்ளேயே தான் வச்சிருக்கான் கடைசி வரைக்கும். இப்போ எந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டானோ அந்த பொண்ணை 2வது சம்சாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி 2வது மனைவியோட அந்த சந்தோஷமான வாழ்க்கை ஜாலியாக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கந்தீசாவை நம்ம ஜெயிலில் போட்டுட்டு வந்துட்டோங்கிறதையே மறந்துட்டானா அந்த சுல்தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சுல்தானோட கூட இருக்க ஒரு நபர், ஏன்பா அவனுடைய முதல் மனைவியை ஒரு ஜெயிலில் போட்டு வந்தியா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இப்போ உயிரோட இருக்காளா என்னென்னது பார்த்தியா அப்படின்னு சொல்ல போக, சரி ஓகே கந்தீசாவை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கந்தீசாவே அங்கே இல்லை. யாருமே சாப்பாடு போடல, எதுவுமே அந்த பொண்ணுடைய யாருமே கான்டாக்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒன்று சோறு தண்ணியே இல்லாமல் அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா கூட அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு அழுகிய பிணமாகவோ இல்லை ஒரு எலும்பு கூடாவோ கூட கண்டிப்பாக அங்கே ஒரு பாடி இருக்கணும். ஆனால் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த சுல்தானுக்கு அங்கே கையில் கிடைச்சது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த கந்தீசா கடைசியாக என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களோ அதில் ஒரு சின்ன பீஸு. இதை தவிர அந்த சுல்தானுக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் இவன் எதிரே பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் யாரோ அங்கே நிற்கிற மாதிரி இவனுக்கு தெரிய இவன் திரும்பி பார்த்தா இவனுடைய கழுத்து அங்கேயே வெட்டப்படுது. இப்போ அந்த சம்பவம் நடந்ததில் இருந்தே இப்போ நம்ம 2000 போய்கிட்டு இருக்கோம். இந்த 600-200 வருடங்களாகவே அந்த கந்தீசாங்கிற பொண்ணு அவள் இறந்தாலுமே அவளுடைய ஆன்மா இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. யாரெல்லாம் மனைவியை கொடுமைப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருடைய கழுத்தும் இதே மாதிரி துண்டிப்பா அந்த கந்தீசா அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் நிலவுது. இதுதான் அந்த கந்தீசா அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய பேக் ஸ்டோரியாக இந்த படத்தில் அங்கங்கே சொல்லப்படுது. இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு நபர் கையில் ஏதோ ஒரு பாலித்தீன் பேக் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு குகை மாதிரி இருக்க ஏரியாக்குள்ளே நடந்து போனால் இவனுடைய மனைவி ஏற்கனவே ஒரு 10-15 நாளாக சோறு தண்ணியே இல்லாத மாதிரி நிலைமையில் உள்ள அந்த குகைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்காங்க. இவன் போன உடனே சோறு தானே சாப்பிட்ற டைம் ஆச்சுல்ல இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சி மாதிரி ஏதோ ஒரு ஐட்டத்தை எடுத்து அவங்க வாய் ஃபுல்லாக அமுக்கி விடுறான். அவங்களால திங்கவே முடியல. இப்படி ஒரு நிலைமையில திருப்பியும் சோறு சாப்பிட்டாச்சுல நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த குகையை விட்டு ஒரு பக்கம் அப்படி கிளம்புறதுக்காக தயாராகிறான். திரும்பி பார்த்தா யாரோ பின்னாடி நிற்கிற ஒரு ஃபீல் அவனுக்கு. டக்குன்னு திரும்பினா இவனுடைய கழுத்தும் அங்கேயே துண்டிக்கப்படுது. இப்போ இந்த கேஸை போலீஸ் கையில் எடுத்து, ஏமா உன் வீட்டுக்காரரு தலை தனியாக முண்டம் தனியாக வெட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு, ஸ்பாட்டில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லி நீ தான் குற்றவாளி, நீ தான் கொலகாரின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் பொதுவாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு வக்கீலை நியமிப்பாங்கல்ல, ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக நீங்கள் போய் என்னென்னு கேட்டு வாங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கேட்டு நீங்கள் வாதாடணும்னா வாதாடலான்னு. அந்த மாதிரி
எந்த ஒரு வக்கீல் வந்தாலும் அதுக்கு அந்த அம்மா அசைஞ்சே கொடுக்கல. எந்த வக்கீலையும் தான் கூட பேசுறது கூட அந்த அம்மா அலோவ் பண்ணல. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லாயர், அவள் வருவா எனக்காக வாதாடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த லாயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் படத்துடைய ஹீரோயின். அவங்களுடைய பேர் நிலா. இது நிலாவா, தமிழ் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நைலான்னு தான் சொல்லணும். NYLAன்னு தான் போடுறாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக நிலா நிலான்னு தான் கூப்பிடுறாங்க அந்த பொண்ணை. அவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டான ரொம்ப திறமசாலியான ஒரு லாயர். அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு, அவர் டாக்டராக இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு 6-7 வயசில் ஒரு பொன் குழந்தையும் இருந்தா. இப்போ அந்த பொண்ணு இல்லை. ஹீரோயினுடைய கண்ணு முன்னாடியே ஒரு ட்ரக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு மேலே ஏறி கடைசியில் அந்த பொண்ணு சம்பவ இடத்திலேயே கொடூரமாக இறந்து போகிறான். இது இவங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு ஆணித்தனமாக பதிஞ்சு போகுது. அதே நேரத்தில் இந்த காட்சி அடிக்கடி இவங்களுக்கு அப்பப்போ ஒரு நைட்மேர்ஸ் மாதிரி வந்துட்டே போகுது. இப்படி ஒரு நிலைமையில தான் மனைவிக்கு வேற எதுவும் இதனால மென்டலி ப்ராப்ளம் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் டாக்டருங்கிறனால அவர் அப்பப்போ மாத்திரையெல்லாம் சாப்பிடு அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு நபர் மூலமாக இந்த மாதிரி ஒருத்தருடைய கணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார், தலையே தனியாக வெட்டி எடுத்து. ஆனால் அந்த மனைவி தான் குற்றவாளின்னு சொல்லி இப்போ ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு நீங்கள் வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க சார்பாக அந்த கேஸ் எடுத்து வாதாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு தரப்படுது. ஹீரோயின் அந்த லேடியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போனால் அந்த லேடியை பார்த்தா உனக்காகத்தான் நான் இவனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் தான் என் ஹஸ்பண்டை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற சில கேள்விகளுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. முதல்ல உனக்கு ஆவி பேய்களெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டால் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறாங்க இவங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துலேயும் நீ எப்படி நம்ப போகிறது கிடையாது என்ன? ஆனால் அதுதான் உண்மை, என் ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணலை, கந்தீசா தான் கொலை பண்ணுனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே கந்தீசா தான் கொலை பண்ணான்னு சொல்கிறேன் இல்லையா, 600-700 வருஷமாக அப்படி ஒருத்தி இருக்கான்னு இந்த ஊரில் நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் யாரும் நேரம் பார்த்ததில்லை, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டால் அதான் நீயே சொல்கிறிய யாருமே பார்த்ததில்லைன்னு. அவளை யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, கணவன்களால் மனைவிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவள் கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்குவா, அவள் தான் என் விஷயத்துலையும் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நீயே கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த கேஸை கையில் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மொத்த கதையை. இந்த படத்துடைய கதை கேட்கும் போதே சின்ன வயசில் நம்ம அம்புலி மாமா புஸ்தகம்லாம் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர் வந்த உடனே நம்ம எப்படி ஒரு சில கதைகளை டக்கு டக்குன்னு தேடி தேடி படிப்போம். அந்த ஒரு ஆர்வம் இந்த படம் பார்க்கும் போதே எனக்கு வந்தது. கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதை இது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துடைய கதையும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் இந்த படத்துடைய ரிவ்யூவே இன்னைக்கு. இதே மாதிரி ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று பாலிவுட்டில் வந்திருக்கு. அந்த படத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்னாடி போன ஒரு பெண்ணு, அவளுடைய ஆன்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படும். ஒரு கிராமத்தில் ஸ்திரீ கல்லானா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தை அவங்களுடைய வீட்டு முன்னாடி டோர்லையோ சுவத்துலையோ எழுதி வச்சிருக்கணும். அப்படி எழுதி வைக்காதவங்க வீடு யார் வீடு இருக்கோ அந்த வீட்டில் இருக்க ஆண்களை அவள் அபகரிச்சுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது ஒரு படத்தில். அந்த படத்தை நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டோம். அதுவுமே ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் நமக்கு மைண்டில் வந்து தான் போகுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய அந்த கிளைமேக்ஸ் தான் என்ன ரொம்பவே கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஈரானியன் படங்கள் பார்க்கும்போது என்ன ஒரு சோல்ஃபுல்லான படங்கள் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஈரானியன் படங்கள் எவ்வளவு டெட் ஸ்லோ மெலட்ராமாவாக இருக்குமோ அதே விஷயம் இந்த படத்துக்கும் பொருந்தும். இவங்க படம் அவ்வளவு சூப்பராக எடுத்திருந்தாலும் இந்த படமே மொத்தம் ஒரு 1 மணி நேரம் 34 நிமிஷம் படம் தான், 1.5 மணி நேரம் படம் தான். இருந்தாலும் இந்த படத்தில் அந்த ஸ்லோனஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுவும் ஹீரோயின் இது இன்ட்ராகேட் பண்ணிட்டு ஒன்றா போகிறனால இது ஒரு கிரைம் இன்ட்ராகேஷன் ஸ்டோரி, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கதைக்களம் போகும். ஸோ படம் மெதுவாகத்தான் போகும். அதை நான் இங்கேயே கிளியராக சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்தில் குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள் அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆகட்டும், அதே மாதிரி அந்த கணவனை கழுத்தை வெட்டிட்டேன்னு சொல்லி ஒரு பொண்ணை ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப வெகு சில சீன்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இன்டென்ஸாக பண்ணியிருப்பாங்க. மூணாவது, மோடி மஸ்தான் மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் காமிக்கப்படும். மோடி மஸ்தான்னா தெரியும் இல்லையா, அந்த தெருவில் மக்கள் கூடுற இடத்துல நடுவில் உட்காந்து வித்தையெல்லாம் காமிச்சிட்டு
அரே வித்தையை பார்த்துட்டு காசு போடாமல் போனால் கடைசியிலே நீ ரத்தம் கக்கி சாவே அப்படின்னு ஒரு நபர் சொல்லுவார். அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் வரும். அவர் தான் கந்தீசாங்கிற ஒரு புஸ்தகத்தையே எழுதியிருப்பார் அந்த படத்தில். அந்த புக்கை பற்றி தெரியணும்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொம்ப சூப்பராக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே நம்மளை கவரக்கூடிய அளவில் வந்திருக்கும். நம்மளுடைய இந்தியன் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கதைக்களத்தை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவலுக்கு போயிருக்கும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹாரர் ட்ராமா இது. யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் மெலோட்ராமா பிடிக்கும், யாருக்கெல்லாம் வித்தியாசமான கதைக்களம் கூட இருக்கக்கூடிய படங்கள் பிடிக்கும், யாருக்கெல்லாம் கிளைமேக்ஸ் சான்ஸே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி படங்கள் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இந்த படத்துடைய யூடியூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து மகிழுங்கள். சப்டைட்டிலோட இருக்குது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.